இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்மள நிறைய பேர் வந்து இப்போது குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம். குரூப் 2 மெயின்ஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக ஒரு கேள்வி நிச்சயம் இருக்கும். அது எய்தர் வந்து குவாண்டம் இது மெஷின் லேர்னிங்காக இருக்கலாம், இல்லை என்எல்பியாக இருக்கலாம், இல்லை ரொபோட்டிக்ஸாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எழுதின குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க. எய்தர் அதோட அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன, அதோட சேலஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும், அதோட ஃப்யூச்சர் ஸ்கோப் என்ன மாதிரி இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ்லையும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டாபிக். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து என்னெல்லாம் டாபிக்ஸ் வருதோ அதை பற்றி அட்லீஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரிவிஷன் விட்டு போகிறதுக்கும் ஒரு கேட்டு போகிறதுக்கும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்துக்குன்னு சொல்லி நோட்ஸ் எடுத்திருக்கேன். பட் ஈவன் தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை கிளாஸை லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதை நோட்ஸாக வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தோன்னா சாலிடாக இப்படி நான் எப்படி வந்து நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கணும் இதே மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸாமில் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதும்போதும் வந்து பார்த்தோன்னா சேம் இதே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கேள்வியில் என்ன கேட்டுருவாங்களோ அதை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருங்க எடுத்ததுமே. இப்போது ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், a computer system that are able to think, learn and execute the task typically requiring human intelligence. அதாவது ஒரு நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மனுஷனை மாதிரியே சிந்திக்கக்கூடிய, மனுஷனை மாதிரியே கற்றுக்கக்கூடிய, மனுஷனை மாதிரியே வேலையை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். a system that is which is used to think, learn and execute task like human being. Simply it is called artificial intelligence அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 21st செஞ்சுரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னாலஜியாக வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி 4.0வோட ஹார்ட் அண்ட் சோலே வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டீம் இன்ஜினோட வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி, மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்தது, நாலாவதுல வந்து பார்த்தோன்னா இப்போ இண்டஸ்ட்ரி 4.0வோட கோரே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படியெல்லாம் நம்ம அப்ளிகபிள் ஆகுதுங்கிறதுக்கு முன்னாடி அது என்னென்ன மாதிரியெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் மனுஷனை மாதிரியே யோசிக்கணும், கற்றுக்கணும், அதே போல் செயல்களை செய்யணும். ஓகேங்களா? இதை வந்து ஒரு 3 கேட்டகரியாக வந்து பார்த்தோன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா நேரோ ஏஐ, ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நேரோ ஏஐ அதாவது நேரோ ஆர்டிஃபிஷியல் குறுகிய செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிசைன்டு ஃபார் இது வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்காக மட்டும்தான் ரெடி பண்ணியிருப்பாங்க, ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம அலெக்ஸான்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், நம்ம அமேசானில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோப். அண்ட் நம்மளோட வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தோன்னா ஈவன் நம்ம மியூசிக் கேட்குறது இதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அலெக்ஸா ப்ளேஸ் திஸ் சாங். அந்த மாதிரி ஒரு நம்ம அதில் என்னென்ன ஜஸ்ட் நம்மளோட வாய்ஸ் கமாண்டை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு அது வந்து ஜஸ்ட் நம்ம சொல்கிற சாங்கை ப்ளே பண்ண போகுது, இல்லை நம்ம சொல்கிற ஒரு வேலையை செய்ய போகுது. ஸோ இது ஜஸ்ட் அந்த லிசன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதை ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரீடிஃபைன்டு டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணது தான். இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக மட்டுமே ரெடி பண்ணது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நேரோ ஏஐ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குறுகிய செயற்கை நுண்ணறிவு. ஜென்ரல் ஏஐ அப்படின்னா என்ன பார்த்தோன்னா பொதுவான செயற்கை நுண்ணறிவு. பொதுவான செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா இது வந்து இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஹியூமன் இன்டெலெக்சுவல் டாஸ்க். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நம்ம மனுஷங்க பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோன்னா இது எக்ஸ்க்ளூசிவாக பண்ணும். இப்போது அலெக்ஸாவில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, நம்ம ஏதோ ஒன்று சொல்கிற வாய்ஸில் கொஞ்சம் டோன் சேஞ்ச் ஆகிருந்தாலோ, இல்லை அதில் ஏதாவது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் சொல்கிறோம்னாலோ அலெக்ஸா வந்து பார்த்தோன்னா சம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்து பார்த்தோன்னா வரலாம் இல்லையா? பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆல்மோஸ்ட் அந்த டிஸ்கிரிப்பன்சிஸையும் வந்து பார்த்தோன்னா ஓவர் கம் பண்ணிடும். நம்ம சொன்னோம்னாலே ஓகே இதை தான் சொல்ல வரான்னு ஓரளவுக்கு நம்ம மனுஷனை மாதிரி ஏபிளாக புரிஞ்சிக்கக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொதுவான செயற்கை நுண்ணறிவு. இது வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னா இன்னும் இல்லை, இட்ஸ் அண்டர் ரிசர்ச். ஓகேங்களா? அடுத்ததாக சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சர் ஏஐயோட ஒரு கோர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா மனுஷனோட மூளையே வந்து பார்த்தோன்னா தோக்கடிச்சிடும். இப்போ நம்ம ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தோன்னா அவரோட மொத்த மூளையில் வெறும் 5% தான் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணாராம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஹாலிவுட் படம் லூசின்னு சொல்லிட்டு, அந்த லூசி படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மனுஷன், அதாவது அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு
ஹீரோயின் தான் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா 100% அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோன்னா மனுஷனோட நார்மல் அந்த நுண்ணறிவையே வந்து பார்த்தோன்னா தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அது வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு 1,00,000 டேட்டாலேருந்து, சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு 1,00,000 இப்போ அமேசான்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 1,000,000 சேல்ஸ் நடக்குது அப்படின்னா, அந்த 1,000,000 சேல்ஸில் வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா ஷூஸ் சம்மந்தமாக வாங்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் பிராண்டடாக தேடி இருக்காங்க, எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹேண்டடாக வேணும், ஃப்ரெஷ்ஷாக வேணும், எத்தனை பேர் வந்து பர்டிகுலர் கலர் மட்டும் வேணும். இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கேட்டகரைஸ் ஈவன் நம்மளோட டெக்னாலஜியே எடுத்துக்கிட்டாலும், இப்போ நம்ம ஏதாவது ஒரு டூல், ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஜஸ்ட்டு நம்ம எக்ஸல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் சார்ட் ஆஃப் நம்ம பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரே வச்சுக்கிட்டாலும் கூட மனுஷனால் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கரெக்டாக ஃபில்டர் அவுட் பண்ண முடியுமானா முடியாது. பட் இந்த ஏஐயால் முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி ஒரு எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்படி மனுஷனோட மூளையவே தூக்கி சாப்பிடக்கூடியதான் இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட. ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? நம்ம மனுஷனை மாதிரியே திங்க், லேர்ன் அண்ட் எக்ஸிக்யூட் டாஸ்க்ஸ் லைக் ஹியூமன். ஓகேங்களா? அடுத்து இதோட டைப்ஸ் நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ அண்ட் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. இது இதோட 3 டைப்ஸ் இதில் இருக்குது. அடுத்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக நம்ம ஏஐ வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படியெல்லாம் வேலை பார்க்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரியாக்டிவ் மெஷின்ஸ். ரியாக்டிவ்னா என்ன? ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆல்மோஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்லலாம். ஒருத்தர் பண்ணால் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது. அதே போல் தான் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்புட் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ 2+2 அப்படின்னு நாங்கள் யாராவது நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கடையில் பில் போடுறாங்க. பில் போடும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம அமௌண்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ணி டக்குன்னு அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு என்டர் பட்டனை தட்டும், ஒரு அவுட்புட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டல் வரும். அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க? வேல்யூஸ்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா அதை ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது அங்கே வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து வச்சுருக்க இன்புட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தோன்னா ரியாக்டிவ் மெஷின்ஸ் அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் அந்த நேரோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்குக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அந்த கேட்டகரியில் வரக்கூடியது தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. இது என்னென்னா, நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு அவுட்புட்டை வந்து பார்த்தோன்னா கொடுக்கும். தெர் இஸ் நோ ஃபர்தர் லேர்னிங். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், அவ்வளோதான். அதை தாண்டி அது வந்து பார்த்தோன்னா பெருசாக எதுவும் பார்த்தோன்னா எதுவும் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸை வச்சு எடுத்து கற்றுக்காது. அண்ட் அதில் வந்து பார்த்தோன்னா எதையும் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டர்ம் மெமரி, இப்போ நம்ம ரேம்லலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷார்ட் டர்மாக வந்து பார்த்தோன்னா எதுவும் பெருசாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டீப் ப்ளூ. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா லிமிட்டட் மெமரி. லிமிட்டட் மெமரி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா, லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டேட்டா ஃபார் அ ஷார்ட் டைம். இதோட அர்த்தம் என்னென்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு கடையில் போய்ட்டு ஒரு மாலில் வந்து பொருட்கள்லாம் வாங்குறீங்க. ஓகேங்களா? இல்லை ஒரு லைப்ரரியில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா தேடுறீங்க. ஒரு பர்டிகுலர் டாபிக் ஏதாவது ஒரு சோஷியாலஜியே வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நிறைய பேர் போகிறாங்க, சோஷியாலஜி அப்படின்னு எடுக்கிறாங்க. சோஷியாலஜியில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு பப்ளிகேஷன் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தேடுறாங்க. ஒரு இலக்கியம்னு போகிறாங்க, நம்ம வேல்பாரி வெங்கடேசன் அதிகமாக தேடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது என்ன பண்ணுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வேல்பாரியை தேடி வச்சுருக்காங்க, வேல்பாரியை பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ இவங்க போகிறாங்கனாலே போயிட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ தமிழ் லிட்ரேச்சர்னு போட்டாங்கனாலே என்ன பண்ணுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் நாளில் வந்து நிறைய பேர் வேல்பாரி தேடி இருக்காங்கன்னா அந்த வேல்பாரியை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வந்து காட்டும். ஓகேங்களா? இது லிமிட்டட் மெமரி. இது வந்து லாங் டர்முக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குமானா கிடையாது. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக வேல்பாரி தேடி இருக்காங்க வர்றவங்க அதிகமானா வேல்பாரியை வந்து சஜஷனில் காட்டும். நாளைக்கு வர்றவங்க வந்து பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன் அதிகமாக தேடி இருக்காங்கன்னா பொன்னியின் செல்வனை வந்து சஜஸ்டில் காட்டும். ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கும், ஆனால் ஷார்ட் டர்மாக வச்சுக்கும். இது என்ன பண்ணுது? கற்றுக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் இலக்கியம் தான் போட போகிறோம். இலக்கியத்தில் ஏதாவது இலக்கிய புக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நார்மலாக ஒரு சர்ச் கொடுத்தோன்னா இது என்ன காட்டுது? நமக்கு வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக என்னெல்லாம் தேடி இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். நிறைய புக்கு நிறைய பேர் தேடி இருந்தாலும் இந்த புக்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக தேடி இருக்காங்க அப்படிங்கிறத அது ஞாபகம் வச்சு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஃபார் ஷார்ட் டைம். மீன் டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இதோட அர்த்தம் என்னென்னா, மனுஷன் எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக் கார்லாம் இப்போ ஈவன் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா யூஎஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு பைலட் டிரைவிங் வந்து பார்த்தோன்னா பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து காலையில் எழுந்து எந்த ரூட்டில் வந்து பார்த்தோம், இப்போ நம்ம டிராஃபிக்கில் போகும்போது கேட்போம், அலெக்ஸா எந்த ரூட்டில் வந்து பார்த்தோன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்குதுன்னு காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலாக கேட்போம். அது வந்து அப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸட் ரூட்டை வந்து பார்த்தோன்னா காட்டும். இது ஆக்சுவலாக நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி. இந்த
லிமிட்டட் மெமரி இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு ரூட்டில் போகிறோம். இப்போது இங்கேருந்து மதுரையில் எடுத்துக்கங்க. மதுரையிலேருந்து வந்து பார்த்தோன்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரூட்டில் போகிறீங்கப்பா. இன்றைக்கி நீங்கள் அந்த ரூட்டில் போகும்போது வந்து பார்த்தோன்னா, அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ரூட் போகிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு ரூட்டில் போகிறீங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நாள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா, அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா அதுவாக வந்து பார்த்தோன்னா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இப்போ நீங்கள் இங்கேருந்து போகும்போதே வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அப்போ ஒரு 10 நாளில் அதிகமாக ஒரு 3 நாள் 4 நாள் இந்த இடத்துல வரும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரூட்டாக வந்து இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் சஜஷன் மாதிரி அது கொடுக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம், லிமிட்டட் மெமரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது தியரி ஆஃப் மைண்ட். இது ஃபியூச்சர், அதாவது சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ கேட்டகரி அந்த டைப்பில் வந்து பார்த்தோன்னா வரக்கூடியது. இது மனுஷனோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எந்திரன் படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த ரஜினிகாந்தோட அந்த ரோபோட் டிசைனை நிராகரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, இது ஜஸ்ட் அ மெஷின், இதுக்கு மனுஷனோட உணர்வுகள் வந்து பார்த்தோன்னா புரியாதுன்னுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா சிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு லவ்ங்கிற ஃபீல் வர்ற மாதிரி எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி படி இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள், பட் இன் ஃபியூச்சர் இட் மே பி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் ஏஐ. ஏன்னா இன்றைக்கி இருக்க மிஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்ம என்ன இன்புட் கொடுக்குமோ அதுக்கான அவுட்புட் அது கொடுக்க போகுது. தட்ஸ் ஆல். அந்த எமோஷன்ஸ், அந்த பிலீஃப்ஸ், அந்த வேல்யூஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா மனுஷங்களுக்கே உண்டான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பிளெஸிங்னு சொல்லலாமே, சம் சார்ட் ஆஃப். ஏன்னா எந்த ஒரு ரோபோவுக்கும் வந்து பார்த்தோன்னா அழுகைன்றது வரப்போகிறதில்ல, அந்த கண்ணீருங்கிறது வரப்போகிறதில்ல. ஆனால் அதுங்க வந்து பார்த்தோன்னா புரிஞ்சிக்க போகிறதும் இல்லை. பட் இன் ஃபியூச்சர் இது வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா வரலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் இந்த அயன்மேன் மார்வெல் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அயன்மேனில் ஒரு கேட்டகரி வரும். எந்த மாதிரினா, நீங்கள் மார்வல் பார்த்த அந்த அயன்மேனில் வந்து ஒரு டைம் வந்து அயன்மேனோட அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷீட்டு, அந்த ஒரு ஆர்க் ரியாக்டரை வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அதனால் அயன்மேன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அவர் இறக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுன்னா, அந்த ஜார்விஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இதை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்து பார்த்தோன்னா கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல் அவெஞ்சர்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த ராக்கெட்டை வந்து மேலே வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போகும்போது, சார் நான் ஸ்பாட்ஸுக்கு வந்து கால் பண்ணட்டுமா, அதாவது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கடைசியாக வந்து பார்த்தோன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எமோஷன்ஸ் இல்லைங்களா? அந்த மாதிரியான டெக்னாலஜி, அதாவது பொதுவாகவே அந்த மார்வல் மூவிஸ், டிசி காமிக்ஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு சயின்ஸ் ஃபிக்ஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஜார்விஸுங்கிற அந்த ஒரு விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏஐ தான். ஓகேங்களா? அடுத்தது செல்ஃப் அவேர் ஏஐ. இதுவும் வந்து பார்த்தோன்னா சூப்பர் இன்டெலிஜென்ட் கேட்டகரியில் வரும். பட் இது ரொம்ப எத்திக்கல் கான்செப்ட்ஸை வந்து கொண்டு வரும். எப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா மற்ற மனுஷங்களையும் புரிஞ்சுக்கும், அதே சமயம் தன்னையும் புரிஞ்சுக்கும். உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போது அதே மார்வல் மூவிஸில் விஷன்னு ஒரு கேரக்டர் வரும். நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். அந்த விஷன்கிறது வந்து பார்த்தோன்னா தன்னையும் புரிஞ்சிக்கக்கூடியது, அதே சமயம் சுற்றுப்புறத்தை என்விரான்மெண்ட்டையும் புரிஞ்சிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய டாபிக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னென்னு பார்த்துட்டோம், அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ கடைசியாக வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மேஜரான காம்போனன்ட்ஸ்னால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுத வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டாக எழுத வேண்டியது ஃபஸ்ட் எடுத்துமே எழுதுங்க, யோசிக்காமல் மெஷின் லேர்னிங்கை கண்டிப்பாக எழுதுங்க. ஓகேவா? ரெண்டாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் விஷன், அடுத்த ரோபோட்டிக்ஸ். அப்புறம் அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர் டீப் லேர்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த எது எழுதுறீங்களோ இல்லையோ இந்த 5 வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதுறீங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஏஐயோட காம்பனண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான டூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்ன அப்படிங்கிறத இனி அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஏஐக்கான ப்ரீஃப்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக எந்த மாதிரி கிளாஸஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஷின் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன வேணுங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மெயில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.